வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீவராகா கிச்சனில் கேப்ப மாவை வச்சு ஒரு கூல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேப்ப மாவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன் ரிச், ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் இதில் அதிகம். இந்த கூல் ரெசிபி ரொம்ப சுலபம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கும் எங்களுக்கு கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி நம்ம சிம்மில் வச்சிடலாம். அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் கேப்ப மாவை எடுத்து கட்டி இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நம்ம கேப்ப மாவை எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ வெண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இங்கே கேப்ப மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும். அதுதான் ரைட் டைம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா தான் இதில் மோர் விடணும். சூடாக இருக்கும்போது மோர் விடாதீங்க. கல்லுப்பு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா www.srivarahafoods.com இன்றைக்கே ஆர்டர் பண்ணுங்கள்.